தற்போதைய முக்கிய செய்தி, கோவை மாநகர மேயர் தேர்தல் ஆகஸ்ட் 6ஆம் தேதி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. மறைமுக தேர்தல் நடத்துவதற்காக மாநகராட்சி கூட்டங்களை நடத்தி முடிக்கப்பட்ட நிலையில் கோவை மாநகராட்சிக்கான தேர்தல் ஆகஸ்ட் 6ஆம் தேதி மேயர் தேர்தல் நடைபெறும் என மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். கோவை, நெல்லை ஆகிய இடங்களுக்கு ஆகஸ்ட் 6ஆம் தேதி கோவை மாநகராட்சி மேயர் தேர்தல் நடைபெறும் என மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். கோவை, நெல்லை மேயர் பதவிகளுக்கு மறைமுக தேர்தல் நடத்த தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்து குமுதம் செய்தியாளர் மார்ட்டின் ராஜா தரும் தகவல்களை கேட்கலாம். அதாவது வருகிற ஆகஸ்ட் 6ஆம் தேதி கோவை மாநகராட்சிக்கு தேர்தல் நடத்தப்படும் என்ற அண்மை செய்தி வெளிவந்திருக்கிறது. இது குறித்த விரிவான தகவல்கள். வணக்கம். கோவை மாநகராட்சியின் முதல் பெண் மேயராக பணியில் இருந்த கல்பனா ஆனந்த்குமார் உடல்நிலை காரணம் சரியில்லை என காரணம் கூறி அவர் பதவியை ராஜினாமா செய்தார். பின்னர் இது தொடர்பான அறிக்கை மற்றும் அவர் கொடுத்த ராஜினாமா கடிதம் என்பது கோவை மாநகராட்சி ஆணையாளர் பிரபாகரன் மூலமாக மாநில தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் கோவை மற்றும் நெல்லை ஆகிய 2 மாநகராட்சி மேயர்களும் அப்போ பணியில் இல்லை. எனவே இது தொடர்பான அறிக்கையை இன்று மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. அதன் அடிப்படையிலே வரக்கூடிய ஆகஸ்ட் 5ஆம் தேதி நெல்லை மாநகராட்சி மேயர் தேர்தலும், அதே போல ஆகஸ்ட் 6ஆம் தேதி கோவை மாநகராட்சி மேயர் தேர்தலும் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக அந்தந்த மாவட்டம், அதாவது கோவை மாநகராட்சி தேர்தலை நடத்தக்கூடிய அலுவலராக கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் கிராந்திகுமார் பாடி பொறுப்பில் இருப்பார். அதே போல நெல்லை மாநகராட்சியில் நடத்தக்கூடிய தேர்தல் அதிகாரியாக நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் பணியில் இருப்பார். அதற்கான உரிமையும் உத்தரவும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல கோவை மாநகராட்சியிலே காலியாக இருக்கக்கூடிய தலைவர் மற்றும் நிதிக்குழு உறுப்பினர் பொறுப்புகளுக்காக தேர்தலும் நடத்தப்படும். அன்றைய தினத்திலே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 100 மன்ற உறுப்பினர்கள் கோவை மாநகராட்சி மன்றத்தில் கூடுவார்கள். அதன் அடிப்படையிலே மறைமுக தேர்தல் நடத்துமாறு மாநில தேர்தல் ஆணையம் ஆணையிட்டிருக்கிறது. இதன் அடிப்படையிலேயே அங்கே வைக்கப்பட்டிருக்கும் வாக்குச்சாவடி பெட்டியில் ஒவ்வொரு கவுன்சிலரும் யாருக்காக வாக்களிக்க உள்ளார்கள் என்பதை குறித்து யாருக்கும் தெரியாமல் அதில் வாக்களை பதிவு செய்வார்கள் என்பதுதான் நடைமுறை. அதேபோல் திமுக பொறுத்தவரையிலே கோவை மாநகராட்சியில் 97 உறுப்பினர்கள் மெஜாரிட்டியாக இருப்பதால் எப்படியும் திமுக சேர்ந்த நபர்தான் மேயராக தேர்வு செய்யப்படுவார் என்பது உறுதியான நிலைப்பாடு. எனினுமே யார் மேயராக வருவார்கள் என்பது குறித்து, மேயர் வேட்பாளராக நிறுத்தப்படுவார் என்பது குறித்து திமுக தலைமை இதுவரை அறிவிப்பு வெளியிடவில்லை. நன்றி, உங்கள் தகவல்களுக்கு நன்றி மார்ட்டின் ராஜா. அதாவது ஆகஸ்ட் 6ஆம் தேதி கோவை மாநகராட்சிக்கும் ஆகஸ்ட் 5ஆம் தேதி நெல்லை மாநகராட்சிக்கும் தேர்தல் நடத்தும் உத்தரவு தற்போது வெளிவந்திருக்கிறது.